وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது இந்த உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணையும் மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிகள் மீதும் ஏனைய முஃமின்களான நம் அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் தொழுகை என்பது மிக உன்னதமான வணக்கமாகும். அந்த தொழுகையை அல்லாஹு தஆலா மிகவும் விரும்புகிறான். தன்னுடைய அடியார்கள் அந்த அமலை செய்கிற பொழுது அதை அழகாக ரசிக்கிறான். நம்முடைய ரப்பு அதற்கு மகத்தான பிரம்மாண்டமான கூலிகளை தயார் செய்து வைத்திருக்கிறான். ஏனென்றால் தொழுகை அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் முதல் இடத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு வழக்கமாகும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை தொழுகின்ற பொழுது தன்னுடைய இயலாமையை அல்லாஹ்விடம் வெளிப்படுத்துகிறான். தன்னுடைய நெற்றியை பூமியில் வைக்கின்ற பொழுது தன்னுடைய எஜமானன் அல்லாஹ்விடம் தன்னுடைய அடிமைத்தனத்தை முழுமையாக வெளிப்படுத்துகிறான். அந்த தொழுகையின் மூலம் மனிதன் அல்லாஹ்விடம் பூரணமான முறையில் சரணாகதி அடைகிறான். தன்னை முழுக்க முழுக்க அல்லாஹ்விடம் அர்ப்பணித்து விடுகிறான். யா அல்லாஹ், நீதான் கதி, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை என்று அந்த தொழுகை மூலம் அவன் அல்லாஹ்வுக்கு தன்னை சமர்ப்பிக்கிறான். இவ்வாறாக தொழுகை என்ற அந்த இபாதத் மிக பெரிய இபாதத்தாக இருப்பதையும் மார்க்கத்துடைய மிக உறுதியான தூணாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த தொழுகை விஷயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா படைத்த அந்த மனிதர்களில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று மூமின்கள், இன்னொன்று முனாஃபிகீன்கள், விசுவாசிகள், நயவஞ்சகர்கள். அவ்வாறு இருக்கிற பொழுது தொழுகையை நாம் இரண்டாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஒன்று விசுவாசிகளின் தொழுகை, இன்னொன்று நயவஞ்சகர்களின் தொழுகை. விசுவாசிகளின் தொழுகை எப்படி இருக்கும், விசுவாசி அந்த தொழுகையை அல்லாஹ்வுக்கு முன்பு எப்படி சமர்ப்பிப்பார்கள், அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பார்கள், எந்த அளவுக்கு பேணுவார்கள், எப்படியெல்லாம் அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவேற்றுவார்கள் என்பது ஒருபுறம். நயவஞ்சகர்கள் அந்த தொழுகை எப்படி நிறைவேற்றுவார்கள், அந்த தொழுகை அவர்களுடைய உள்ளத்தை எப்படிப்பட்ட ஸ்தானத்தை வகிக்கிறது, அந்த தொழுகை குறித்த அவர்களுடைய எண்ணங்கள் என்ன, அதை எப்படி அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள் என்பது இன்னொரு புறம். இந்த ரெண்டு வகைகளில் இன்று நாம் பார்க்கக்கூடியது சலாத்துல் முனாஃபிக், நயவஞ்சகனின் தொழுகை. ஏனென்றால்
இந்த மாதிரி ஒரு பண்புகள் நம்மிடம் இருக்கக்கூடாது, வந்துவிடக்கூடாது. தொலை விஷயத்தை இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மிடம் வந்துவிடக் கூடாது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நயவஞ்சக பண்பு, இந்த நயவஞ்சகத்தனம் தொழுகை விஷயத்தில் நம்மிடம் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எச்சரிக்கை செய்யும் விதமாக நயவஞ்சகடி தொழுகை எவ்வாறு இருக்கும் என்பதை குறித்து இன்றைய தமிழாக்கம் இடம்பெறுகின்றது. அருமை சகோதரர்களே, இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நயவஞ்சகடி தொழுகை குறித்து ஒரு செய்தியை பதிவிட்டு 6 வகையான நயவஞ்சகத்தனத்தை பதிவு செய்கிறார்கள். தொழுகை, நயவஞ்சகடி தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை சொல்வதற்காக ஒரு 6 இழிவான பண்புகளை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய குத்துபா அமைந்திருந்த பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, நாம் குர்ஆனை சிந்தித்து ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக, அவர்களுடைய தொழுகை சம்பந்தமாக 2 இடத்தில் வருவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று சூத்து நிசாவிலும், இன்னொன்று சூத்து தௌபாவிலும் வருவதை பார்க்கிறோம். அப்படி இடம்பெற்ற ஆயத்தை வைத்துதான் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதை நயவஞ்சக பண்பு என்ற ரீதியில் பிரித்திருக்கிறார். முதல் பண்பு, முனாஃபிக்குடைய ஒரு நயவஞ்சகரின் தொழுகை எவ்வாறு இருக்கும் என்பதில் அவருடைய முதல் பண்பு குசாலா, சோம்பேறித்தனமாக இருக்கும். அவன் தொழுகைக்கு சோம்பேறித்தனமாக வருவான், சோம்பலோடு அந்த தொழுகை கொண்டு வருவான். அல்லாஹு தஆலா சூரத் நிசா என்ற அத்தியாயத்தின் 142வது வசனம் சொல்லி காட்டுகின்றான், வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா. அவர்கள் தொழுகையின் பக்கம் வருவார்கள் என்றால், தொழுகைக்காக எழுந்திருப்பார்கள் என்றால், அவர்கள் சோம்பேறிகளாக தவிர தொழுகைக்கு வரமாட்டார்கள். அல்லாஹ் தான் சொல்லக்கூடிய முதல் பண்பு. இந்த சோம்பல் என்பது எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ளாத, குறிப்பாக ஒரு முஃமின் அங்கீகரிக்காத ஒரு இழிவான பண்பாகும். இந்த சோம்பல் என்பது ஒரு மனிதனை மிகவும் முடக்கி போடக்கூடிய ஒரு இழிவான பண்பு. அந்த ஒரு பண்பை உடையவனாக இந்த முனாஃபிக் இருப்பான். தொழுகைக்கு சோம்பேறியாக வருவான், ஏனோ தானோ என்று வருவான், தயக்கத்தோடு வருவான், உஷாராக வரமாட்டான், மகிழ்ச்சியோடு வரமாட்டான், சந்தோஷத்தோடு வரமாட்டான், ஏதோ ஒரு பாரமாக கருதி வருவான், கடமைக்கு தொழுகிறோம் என்ற அடிப்படையில் வருவான். அந்த தொழுகை குறித்த ஒரு நல்லெண்ணம் அவனுக்கு இருக்காது. அந்த தொழுகையினுடைய அழகை அவன் வெளிப்படுத்த மாட்டான். தொழுகைக்கு தாமதமாக வருவான், நேரத்தோடு வரமாட்டான், ஜமாத்தை விட்டு விடுவான். அந்த தொழுகைக்காக அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதியை அவன் ஆதரவு வைக்க மாட்டான். அந்த தொழுகையுடைய குறித்த அந்த நேரம் தவறி விடுவதனால் அந்த குறித்த நேரம் தவறி விடுவதை குறித்து கவலைப்பட மாட்டான். தொழுகையுடைய நேரம் தவறு விடுவதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை குறித்து அஞ்ச மாட்டான். இது எல்லாம் எதுக்குண்டான விளைவு? சோம்பலுக்குண்டான விளைவு. இது எல்லாம் அவருடைய பண்பு. நாம பார்க்கிறோம், நம்மிடையே சிலரிடம் இந்த பண்பு குடிகொண்டிருக்கின்றது. அதாவது ஜமாத் வரைக்கும் காத்திருக்கிறது, இன்னும் நேரம் இருக்குது, ஜமாத்துக்கு இன்னும் நேரம் இருக்குது, பாகு இகாமத்து 20 நிமிஷம் டைம், இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு என்று சொல்லி கடைசியில் என்ன பண்ணுவோம்? கடைசி நேரத்தை போய் சேரும் பொழுது அங்க ஜமாத்து முடிஞ்சிடும்.
இது சோம்பலுடைய ஒரு பகுதி. இது எதை எந்த ஒரு சிந்தனை ஏற்படுத்துது என்று சொன்னால், இந்த சிந்தனை அல்லாஹ் மீது உள்ள அச்சமின்மை காட்டுது, அவனுடைய தண்டனை குறித்த அச்சமின்மை காட்டுது, பயத்தை காட்டுது. அப்படி சகோதரர்களே, அந்த முனாஃபிக்குடைய பண்பு, அவன் உஷாராக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தொழுகைக்கு வர மாட்டான், சோம்பலோடு வருவான், சோம்பேறித்தனமாக வருவான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு இழிவான குணமாக இருக்கின்ற காரணமாகத்தான் பல கட்டங்கள்ல இந்த சோம்பலை குறித்து விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார். நீங்க பல துவாக்களை நீங்க பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸ்லி வல் அஜ்ஸ் என்று சொல்வார். மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், அதாவது இயலாமையோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோம்பலை சொல்வார்கள். யா அல்லாஹ், சோம்பலை விட்டும் இயலாமை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் சோம்பல் ஆரம்பம், இயலாமை அதனுடைய முடிவு, அதனுடைய இறுதி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை இயலாமையில் ஆக்கிவிடும். அப்போ இந்த சோம்பலோடு தொழுகைக்கு வருவது என்பது இது முனாஃபிக்குடைய பண்பு. இது முனாஃபிக்குடைய தொழுகையாக இருக்கின்றது, ஒரு இறை விசுவாச தொழுகையாக இது இல்லை. இரண்டாவது பண்பை நான் பார்க்கிற பொழுது அல் முராஆ, அதாவது மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவான். அதே வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வைதா காமு இலஸ்ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன அன்னாஸ். அவர்கள் தொழுகை கொள்வதாக இருந்தால் சோம்பலோடு வருவார்கள், சோம்பேறித்தனமாக வருவார்கள். இரண்டாவதாக மக்களுக்கு காட்டுவார்கள். அவர்களுடைய பண்பு என்னன்னா, மக்களை திருப்திப்படுத்தணும். மக்கள் தன்னை தவறாக பேசிவிடக்கூடாது. அல்லாஹ் பத்தி பிரச்சனை இல்லை, அல்லாஹோட நல்ல பேர் வாங்கணும் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. மக்களிடம் நல்ல பேர் வாங்கணும், தொழுகையாளி என்று தன்னை மக்கள் சொல்லணும். பள்ளிக்கு வராவிட்டால் இவன் பள்ளிக்கு வராத, தொழுகை இல்லாதவன் என்று நம்மை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் தொழுகைக்கு வருவார்களே தவிர அல்லாஹ்வுடைய வெகுமதிக்கு ஆதரவு வைத்து அவருடைய தண்டனைக்கு அஞ்சு அவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள். எனவேதான் அவர்களை பற்றி வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அவர்களுக்கு 5 தொழுகைகளில் இஷாவும் ஃபஜ்ரும் தான் மிக பலுவான தொழுகை என்று சொன்னார்கள். என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், இன்ன அஸ்கர ஸலாத்தின் அலல் முனாஃபிகீன் ஸலாத்துல் இஷாஇ வ ஸலாத்துல் ஃபஜ்ரி, ரவாஹு முஸ்லிம். முஸ்லிம்ல இடம்பெற்ற செய்தி என்று சொன்னால், முனாஃபிகீன்களிடம், அதாவது நயவஞ்சகரிடம் தொழுகையிலே மிக பலுவான தொழுகை, மிக கடினமான தொழுகை இஷாவுடைய தொழுகையாகவும் ஃபஜ்ருடைய தொழுகையாகவும் இருக்கின்றது, சுபு தொழுகையாகவும் இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க லுஹர் ஏன் இல்ல, அசர் ஏன் இல்ல, மக்ரிப் ஏன் இல்ல, இஷாவும் ஃபஜ்ர் மட்டும் ஏன் இருக்குது? சிந்திச்சு பாருங்க. இதை நம்ம நாட்டு இப்ப உள்ள நம்ம கூடிய வெளிச்சமான ஒரு நிலையை வைத்து நான் அதை எடைபடக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்தை சிந்திச்சு பார்க்கணும். விளக்குகள் இல்லாத காலம், இருள் சூழ்ந்த காலம், பகல்ல பள்ளிக்கு வந்தாதான், ரோட்ல போனாதான் மக்கள் பார்க்க முடியும், இரவுல போனா யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டம். அப்ப எனவே இஷாவுக்கு போனா, ஃபஜ்ருக்கு போனா யாரும் பார்க்க முடியாது. காலையில பார்த்துருவாங்க, ஃபஜ்ர்ல, அதாவது லுஹர்ல மக்கள் பார்ப்பாங்க, அஸ்ர்ல பார்ப்பாங்க, மக்ரிப்ல பார்ப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க, அவங்க ஈஸியா போயிடுவாங்க. இஷா ஃபஜ்ர் ஏன் போக மாட்டாங்கன்னா, மக்கள் பார்க்க மாட்டாங்க, மக்களால் பார்க்க முடியாது, மக்களுக்கு காட்ட முடியாது. அதனாலதான் அவர்கள் அந்த 2 தொழுகை அவங்களுக்கு பாரமாக இருக்கின்றது. அதே மாதிரி அவங்க போவாங்க, எரிச்சப்பட்டு போவாங்க. என்னடா பெரிய தொல்லையா இருக்கு, எரிச்சப்பட்டு போவாங்க. மக்கள்கிட்ட காண முடியாதுதான், இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்மை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்திவிடா என்ற எந்த ஒரு எண்ணத்துல ஒரு சூரா இறங்கி என்ன தொழுகைக்கு வரல என்ற சூறாக்கு ஒரு ஆயத்து இறங்கி என்ற அடிப்படையில அந்த ஒரு பயம், அந்த பயதேசியம் இஷாவுக்கு ஃபஜ்ருக்கு கஷ்டப்பட்டு போவாங்க. மற்ற தொழுகைக்கு ஈஸியாக ரொம்பவும் போவாங்க. எதனால? யுராஊன அன்னாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக. எனவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊன மாஹும். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். என்ன தொழுகையாளி? எவர்கள் தன்னுடைய தொழுகை அலட்சியமாக இருக்கிறார்களோ, பாரமுகமாக இருக்கிறார்களோ, அதாவது படுபோக்காக இருக்கிறார்களோ, அந்த மாதிரி தொழுகையாளிக்கு கேடு. அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன், எவர்கள் காட்டுவதற்காக தொழுகிறார்களோ, தன்னுடைய தொழுகையை மக்களுக்கு காட்டுகிறார்களோ, அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்றான்.
அப்போ மக்களுக்கு காட்ட வேண்டும், தன் தொழுகை காட்ட வேண்டும், மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் அது நயவஞ்சகரின் தொழுகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சாஹூன், அலட்சியமாக இருப்பான், தொழுகை அலட்சியமாக இருப்பான். தொழுகையுடைய அதானுடைய காதில் கேட்டும் கூட தொழுகைக்கு போகணும் என்ற எண்ணம் அவனுக்கு வராது. அலட்சியமா இருப்பான், படுபோக்காக இருப்பான். எப்படா தொழுது கொள்ளலாம், அதான் லுஹருக்கு மாசம் அசர் டைம் இருக்குது, அசர் மக்ரிபுக்கு டைம் இருக்குது, இஷா வர டைம் இருக்குது, இஷா தொழுகை எடுத்துக்கிட்டா ஃபஜ்ர் டைம் இருக்குது என்று அந்த அலட்சிய போக்கடன் இருப்பான். ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், பள்ளிக்கு போக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், தில்க ஸலாத்துல் முனாஃபிக், அது முனாஃபிக்குடைய தொழுகையாகும், அது நயவஞ்சகரின் தொழுகையாகும். என்ன தொழுகை? எஜ்லிசு யர்குபு ஷம்ஸ ஹத்தா இதா கானத் பைன கர்னை ஷைத்தான். அதாவது அந்த மனிதன் எது முனாஃபிக்குடைய தொழுகை என்றால் மனிதன் சூரியன் மறைவதற்கு காத்து கொண்டிருப்பான். இறுதியாக சூரியன் ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு இடையில் மறைய ஆயத்தமாகும் போது காம எழுவான், கோழி கொத்துவதை போல் அல்லது காக்கை கொத்துவதை போல் கொத்தும் விதமாக 4 ரக்காத்தை வேக வேகமாக தொழுவான். அதுல அந்த தொழுகையில அல்லாஹ்வை மிக மிக குறைவாகவே அவன் நினைவு கூறுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம் இடம்பெறுகின்றது. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நேரத்துக்கு அவன் மதிப்பு கொடுக்காமல் தொழுகை காத்திருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸருக்குரிய உதாரணம் சொல்லி காட்டுறாங்க, மக்ரிப் வரைக்கும் உள்ள உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. மக்ரிப் தான் சூரியன் மறையுது, அப்ப சூரியன் மறையிற வரைக்கும் அவன் காத்திருப்பான். மறைய சமயத்துல இறந்து போய் வேக வேகமாக 4 ரக்காத்து தொழுதும் தொழாமல் வேக வேகமாக கோழி கொத்துவது கிட்ட கிட்ட தொழுதுட்டு வருவான். இதுதான் முனாஃபிக்குடைய தொழுகை என்று சொன்னாங்க. இதுல நம்மளில் மிக பெரும்பாலானவர்கள் இப்படி இருக்கிறாங்களா இல்லையா? சிரிச்சு பாருங்க. படுபோக்கா இருக்கலாமா இல்லையா? குறிப்பா ஜும்மாவுடைய நேரத்துல எங்கேயாவது வெளியே போனா, எங்கேயாவது கூட்டத்தை நடத்தினா, மசூரா என்ற பேர்ல ஒரு மீட்டிங் நடத்தினா செய்யணுமா இல்லையா? வாங்க சொன்னோன்னு தொழுறோமா? தொழ மாட்டேங்கிறோம், நேரத்தை கடத்துறோம். நேரத்தை கடத்தி கடைசி என்ன அதை ஷைத்தான் என்ன பண்ணிடுறான்னா, கடைசி கட்டத்தை நம்மளை மறக்கடிச்சு திடீரென்று ஞாபகம் வரும்போது அங்க நேரம் அடுத்த பாகங்குண்ட நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த சமயத்து ஆஹா மறந்துட்டேன்னு சொல்லி போய் விறு 4 ரக்காத் விறுவிறுன்னு கோழி கொத்தமாய் தொழுது சலாம் கொடுத்த உடனே மக்ரிப் ஆயிரும். நடக்குதா இல்லையா? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு முனாஃபிக்குடைய நயவஞ்சகர் தொழுகை என்பதை அவனை விலை கொள்ள வேண்டும். இது 3வது பண்பு. அது இதைத்தான் அல்லாஹ் தஆலா அங்க சொல்லி காட்டினான். ஏற்கனவே சொன்ன வசனம், இந்த மாதிரி தொழுகையாளர்கள் கேடுதான். அதாவது தொழுகையில் யார் அலட்சியமாக இருக்கிறார்களோ தொழுகை விஷயத்தை அவர்களுக்கு கேடு, அவர்களுக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த மாதிரி தொழுகை அல்லாஹ் தேவையில்லை. அந்த மாதிரி தொழுகை அல்லாஹ் தஆலா சந்தோஷம் பண்ண மாட்டான், ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவர்களுக்கு அழிவுதான் நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது 3வது பண்பு. 4வதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது இந்த வேக வேகமாக தொழுவான். ஹதீஸ் சொல்லி காட்டினேன். அதாவது மக்ரிபு கோழி கொத்துறது மாதிரி வேக வேகமாக தொழுவான். அப்படியே தொழுதாலும், அப்படியே லேட்டாக பள்ளிக்கு வந்தாலும் வேக வேகமாக தொழுவான். அப்படியே வேகமாக தொழுதாலும் கவனம் இருக்காது, செதறி கவனத்தோடு தொழுவான், கொட்டாய் விட்டு கொண்டே தொழுவான். எத்தனை ரக்காத் தொழுத வேண்டும் அவனுக்கு தெரியாது. அலட்சிய போக்கோடு அவனது அல்லாஹ்வோடு நம்ம பேசுகிறோமே, அல்லாஹ்வோடு சம்சாரிக்கிறோம், அவனோடு ஒரு ரகசிய உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணமே இல்லாமல் அவன் ஏனோ தானோ என்று அவன் தன் தொழுகை அமைத்துக் கொள்வான். இது 4வது பண்பாக இருக்கின்றது. 5வதாக லா எதுக்குருன் அல்லாஹ இல்லா கலீலா, இல்ல அதே வசனம் தான்.
நிசாவுடைய 158 வசனம். அதே வசனம் சொல்லக்கூடியது, அவர்கள் அல்லாஹுவை மிகவும் குறைவாகத்தான் நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். தொழுகைக்கு சோம்பேறியா வருவான், 2வது லேட்டா வருவான், 3வது ஒழுங்கா தொழ மாட்டான், வேக வேகமா தொழுவான், என்ன தொழுவான், 4வது துவாவாவது ஒழுங்கா செய்வானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு என்னென்ன ஓத வேண்டும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, அதே ஒழுங்கா செய்வானா? அதே செய்வானா? உடனே எஞ்சி ஓடிடுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு என்னென்ன ஓதணும், என்ன கலிமாத் ஓதணும், என்ன துவாக்கள் ஓதணும், அது எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது, என்ன அளவு உருக்கமாக அது ஓத வேண்டிய துவாக்கள் என்று ஒரு நாளாவது நாம் அதை சிந்திச்சிருக்கிறோமா? அதனுடைய அர்த்தங்களை படிச்சிருக்கிறோமா? அதனுடைய பொருள்களை உணர்ந்திருக்கிறோமா? இல்ல. பெரும்பாலானவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இது 33 தடவை பெரும்பாலும் எல்லாரும் ஓதுவாங்க, ஓதித்து எரிச்சு போவாங்க. அந்த அந்த 3 கலிமாவே ஒழுங்கா ஓதுவாங்களா? நிறுத்தி நிதானமா ஓதுவாங்களா? இல்ல. சுப்ஹானல்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் 33 தடவை. என்னைக்குதான் முக்கியங்க? சொல்லக்கூடிய வார்த்தை முக்கியம் அல்ல. எத்தனை பேர் வேகமா ஓதுறாங்க, எத்தனை பேர் வந்து தான் என்ன சொல்றேன் கூட தெரியாம கையை மட்டும் எண்ணிக்கிட்டு 33 ஆயிடுச்சா அடுத்தது போயிடுறது, அல்ஹம்துலில்லாஹ் 33 ஆயிடுச்சா அடுத்த அல்லாஹ் அக்பர் போயிடுறது. இப்படிதான் செய்யறாங்க. நிறுத்திடுறாமா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நிறுத்தி இதானமா எத்தனை பேர் ஓதுகிறோம்? ஆக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹுவை மிக குறைவாக நினைவு கூறுவார்கள். இதுக்கு செய்ய மாட்டாங்க. சஹாபாக்கள் தொழுகை எடுத்துக்கொண்டீங்கன்னா, சஹாபாக்கள் தொழுகையுடைய அழகு என்ன, அவர்கள் அது கொடுத்த மதிப்பு என்ன, அவருடைய அந்த சஹாபாக்கள் மனங்களில் தொழுகை இருந்த ஸ்தானம் என்ன, அவர்களுடைய சந்தோஷம் என்ன, தொழிலை நிறைவேற்றுவது அவர்கள் கிடைத்த மகிழ்ச்சி என்ன, அவர்கள் அதை படுத்திய அழகு என்ன, அல்லாஹ்விடம் சமர்ப்பித்த முறை என்ன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென ஒரு சஹாபி பின்னாடி வந்து சேருகிறார். சேர்ந்த உடனே சொல்கிறார், தக்பீர் கட்டின உடனே சொல்கிறார், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅஸீலா என்று சொல்கிறார். சனாவுல சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்ததுக்கு பிறகு கேட்கிறார்கள், இந்த வார்த்தையை சொன்னது யார்? அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅஸீலா சொன்னது யார் என்று கேட்கும்போது, அந்த சஹாபி அல்லாஹ்வின் தூதரை நான் தான் சொன்னேன் என்று சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு விட்டேன், இதற்காக வானத்தின் கதவுகள் திறந்தது என்று சொல்கிறார். இன்னொரு சஹாபி வருகிறார், ருக்குவுக்கு பிறகு வேகமா ஓடி வரக்கூடாது என்று சொல்லப்படுவதற்கு முன்னாடி உள்ள சட்டம் அது. வேகமா ஜமாத்ல போய் சேரணும், வேகமா ஓடி வர்றாரு, ருக்குல போய் சேர்ந்துட்டாரு. அந்த பதட்டத்துல அந்த மூச்சு வாங்கி கொண்டிருக்கிற பொழுது சமிஅல்லாஹு லிமன் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் என்ற வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாரு. ரசூல் சொல்லி கொடுக்காத வார்த்தை. ரசூல் அந்த வார்த்தை ரப்பனா லக்கல் ஹம்து மட்டும் சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் என்ற வார்த்தை எக்ஸ்ட்ரா அவரே சொல்லிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொன்னது யார் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை நான் தான் சொன்னேன் என்று சஹாபி சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீ சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துச் செல்வதற்காக 30 மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள். அவர் அங்கீகரிக்க போய் இதுவும் சுன்னத்தாக ஆகியது இந்த வார்த்தை. இப்படி சஹாபாக்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், எந்த அளவுக்கு அதிலிருந்து கவனமாக நாம் பார்க்கிறோம். நிறைய வரலாறுகள் சான்று கொண்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த 5வது பண்பு என்பது அல்லாஹ்வை மிக மிக குறைவாக அவர்கள் நினைவு கூறுவார்கள் என்பது 5வது. 6வதாக அத்தஹல்லுஃப் அனில் ஜமாஅஹ், ஜமாத்தை விட்டவர்கள் என்ன செய்வார்கள்? தூரமாகி விடுவார்கள். ஜமாத்துக்கு வரமாட்டாங்க, ஜமாத்துக்கு போக மாட்டாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வீட்டிலேயே தொழுகலாமே, வீட்டுல தொழுதா நல்லா தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று தெனாவட்டு வேற. அல்லாஹ்வும் தொழணும், என்ன ஜமாத்துக்கு உண்டான நன்மை கிடைக்காம போகும், அவ்வளவு தானே. வீட்டு தொழுதா இப்படி தொழுறோமா இல்லையா, ஜமாத்துக்கு போது நன்மை கிடைக்காது, அவ்வளவுதான் என்று பேசக்கூடியவர்கள் நிறைய நாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் சமிஅ நிதாஅ ஃபலா ஸலாத லஹு இல்லா மின் உذரின். அதாவது யார் பாங்கு சத்தத்தை கேட்கிறாரோ அவர் ஒரு உதுன்னு சொன்னாலே நோய் போன்ற, அதாவது எழ முடியாத நோய், நடந்து எழுந்து செல்ல முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்ட நோய், அல்லது பயம், தன்னை யாராவது
ஃபித்னாவுக்கு ஆளாக்கப்படுவோமோ அல்லது கொலை செய்துவார்கள் எப்படி என்ற ஒரு பயம். இந்த ரெண்டு காரணம் தான். இந்த ரெண்டு காரணம் இதை தவிர மற்ற எந்த காரணத்துக்காக வேண்டி எல்லாரும் என்ன செய்யணும், தொழுகைக்கு வரணும். யாரெல்லாம் பாங்கசத்து கேட்கிறாங்களோ எல்லாம் தொழுகைக்கு வரணும் என்று ரசூலுல்லாஹி உத்தரவு. அதே போன்று அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் தெரியாத சஹாபி ரசூலுல்லாஹி வர்றாங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கண் தெரியாது, குறிப்பா இரவு நேரத்தில் என்னால் பள்ளிவாசல் போக முடியாது, என்னை கூட்டி செல்ல ஆளும் கிடையாது, எனக்கு வேலைக்காரர் யாரும் கிடையாது, என்னை கூட்டி செல்ல முடியாது. அதனால வீட்டில் தொழுவதற்கு எனக்கு அனுமதி உண்டா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல பரவாயில்ல, நீங்க மட்டும் வீட்டுல தொழுது கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. பிறகு போனவரை திரும்ப கூப்பிடுறாங்க. திரும்பி சென்றவரை திரும்ப அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், ஹல் தஸ்மஉன் நிதா, நீங்க பாங்க சப்தத்தை கேட்கிறீங்களா என்று கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாம் ஆமா யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன போது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், இல்ல லா அஜிது லக ருக்ஸா, அப்பனா நீ என்ன செய்யணும், நீங்க தொழுகைக்கு வந்தே தீரும், பள்ளிவாசல் வந்தே தீரும். பாங்க சப்தத்தை கேட்கிறீங்களா, பள்ளிவாருக்கு வந்தே தீரும் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு ரிவாயத் என்ன வருதுன்னா, லா அஜிது லக ருக்ஸா, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களே, உங்களுக்கு ஒரு சலுகையை நான் எங்கே காணவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபி வந்தே தீர வேண்டிய சூழல் இருந்தாங்க. ஒரு கண் தெரியாத சஹாபியே வீட்டில் தொழக்கூடாது, ஜமாத்தோடு தொழுவதற்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது, நல்ல சுகபோகிகளாக இருக்கக்கூடிய நாம், சரிய சுகத்தோடு இருக்கக்கூடிய மக்கள், மனிதர்கள், மூமின்கள், அவர்கள் எப்படி பள்ளிவாசல் வராமல் ஜமாத்தி தொழாமல் வீட்டிலே தொழ முடியும்? எனவே ஜமாத்துக்கு வர சூழ்நிலை இருந்தும், உடல் ஆரோக்கியம் இருந்தும், எல்லா விதமான சுலபமான எளிதான எல்லாமும் இருந்தும் ஜமாத்துக்கு வராமல், பள்ளிவாசலுக்கு வராமல், ஜமாத்துக்கு வராமல் யார் வீட்டிலே தொழுகிறார்களோ அதுவும் முனாஃபிக்குடைய தொழுகை என்பதை விளங்கிக் வேண்டும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தொழுகையை ரசிக்கிறான். அந்த நம்முடைய தொழுகைக்காக அல்லாஹு தாலா ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்முடைய அடிமைத்தனத்தை, பூரணமான அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடம் நாம சமர்ப்பிக்கின்ற பொழுது ரப்பு அதை விட எதிலுமே சந்தோஷம் அடைவதில்லை, மகிழ்ச்சி அடைவதில்லை, அவன் ஆனந்தம் அடைகிறான். அதற்காக வேண்டி ஏராளமான பிரம்மாண்டமான நற்கூலிகளை வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக இந்த நயவஞ்சக தொழுகை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி பண்புகளை விட்டும், இந்த பண்பு நிறைய பண்புகள் நம்மகிட்ட இருக்குது, நிச்சயமா இருக்குது, பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. நாம் இனி அந்த மாதிரி பண்புகளை விட்டு தவிர்ந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இந்த முனாஃபிக்கான இந்த தரத்திலிருந்து நாம் விலகுவதோடு, இது மீண்டும் நம்மிடம் இந்த பண்பு வராமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடம் துஆவும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதன்படி நம்மை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கியல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين